ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. என்னென்னா, நம்ம மக்கள் வந்து நிறைய பருவமழைக்கு வர மக்கள் வந்து பிளாஸ்டிக் பேப்பர்லாம் அங்கே போட்டு போயிடுறாங்க. அந்த பிளாஸ்டிக் பொருட்களை தடுக்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நம்ம மலையில் வந்து பிளாஸ்டிக் பொருட்களை வந்து நம்ம தான் பொறுக்கணும், வேறு யாரும் வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. கடைக்காரங்க நாங்கள் க்ளீன் பண்ணிருக்கோம். மலைக்கு வர பக்தர்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நாங்கள் இன்னும் நிறையவே இந்த மலையை சுத்தமாக வச்சு நல்ல ஒரு யூஸாக இருக்கும். ஸோ மலைக்கு வர பக்தர்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முழுக்க முழுக்க உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் வந்து இப்போ கரெக்டாக கடப்பரப்பள்ளிலேருந்து கீழே கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்தில் துணி கட்டிருப்பாங்க. அந்த மரத்துக்கு கீழே ஒரு இடம் இருக்கும், மூலலாம் வளையும். அங்கே வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிருக்கேன். இப்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளீன் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். என்னோடய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடைக்கு வந்து மூட்டை தூக்கிட்டு வந்து வச்சுட்டேன் நம்ம கடைக்கு. அதுக்கப்புறம் சரி நம்ம கடையில் வந்து சும்மா போகலான்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பிளாஸ்டிக் பொறுக்க முடியுமோ அவ்வளோ பிளாஸ்டிக் நான் போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பருவமழைக்கு வரும்போது பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கும்போது அங்கங்கே வாங்கினீங்கன்னா, கடையில் வாங்கினா குப்பையை வந்து அங்கங்கே கடையாலே போட்டுருங்க. வேறு எங்கேயும் வழியில் அங்கங்கே தூக்கி காட்டில் போடாதீங்க. காட்டு வழியில் போட்டால் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ கஷ்டப்படுறது குப்பைலாம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒருத்தர் கூட மலைக்கு வந்து நிறைய பேர் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் அப்படியும் போகிறாங்க, ஏறுறாங்க, இறங்குறாங்க. யாருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பாக எனக்கு அதுவே ஒரு பெரிய கஷ்டமாகிடுச்சு. எதுக்கு இந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டீங்கன்னு கூட கேட்கல யாரும். ஒருத்தர் மட்டும் கேட்டார், ஒரு ஐயா மட்டும் கேட்டார். ஆனால் வேறு யாருமே கேட்கல, ஹெல்ப் பண்ணுறோன்னு யாரும் சொல்லலை. நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. மலைக்கு வரும்பொழுது உங்கள் எதுக்கு யாருனா பிளாஸ்டிக் எடுத்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். நான் உங்களை கட்டாயமாக சொல்ல. ஏன்னா மலையை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நிறையவே சுத்தமாக வச்சுருந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. நம்மளும் அந்த பொக்கிஷத்தை பத்திரமா சேர்த்து வச்சுருந்து நம்மளுக்கு வர தலைமுறைக்கு நம்ம எடுத்து போய்ட்டு பத்திரமா சேர்க்கணும். அதான் நம்மளோட குறிக்கோள். அப்போ தான் வந்து பருவமழை வந்து மென்மேலும் இன்னும் நிறைய இடத்துல டெவலப் ஆக நிறைய இடத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டு ரொம்ப தேவை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் பார்த்தா, நான் இது சேனல் டெவலப் பண்ணணும், என்னை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் அதை க்ளீன் பண்ணல. நான் என் யூடியூப் சேனலில் போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரியணும் நம்ம பருவமழையில் வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். ஏன்னா மலையில் வந்து எவ்வளோ மிருகங்கள் வாழுது. அதனால் மலையை வந்து எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோமோ அது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நான் இதை எடுத்து போட்டு காசு சம்பாதிக்கிறேன் அப்படிலாம் நினைக்க வேணாம். என்னோடய சேனலில் நான் இதை போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் வந்து இதை போட்டிருக்கணும், நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். மெயினாக பக்தர்களுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு குப்பை க்ளீன் பண்ணியாச்சு. உள்ள காட்டில் இருந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வயலில் போட்டாச்சு. இதை பாருங்கள், இது ஃபுல்லாக குப்பை தான். ஃபுல்லாக இந்த பக்கம் இருந்த குப்பைங்க எல்லாமே, இந்த பக்கம் இருந்த எல்லாமே எடுத்து ஓரம் போட்டாச்சு. இதை மொத்தமே நம்ம இப்போ மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போனோம். இதை பாருங்கள், எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். இது மொத்தமே நம்ம மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாகவே இதை க்ளீன் பண்ணணும். இது வந்து நம்ம குப்பை இருக்கும்போது வீடியோ எடுத்துருக்கேன். குப்பைலாம் நான் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ எடுத்து நான் அதில் ஜாயின் பண்ணி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே சிவபெருமான், சின்ன சிவபெருமான் பார்த்துருப்பீங்க, குட்டி சிவன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய குப்பை இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக குப்பை தான். நம்ம இது ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம அங்கேருந்து ஓரளவு க்ளீன் பண்ணி வந்துச்சு. இப்போ வந்து இது ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். இந்த சைடில் பண்ணிட்டு அப்படியே இங்கே இருக்கிற குப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம். நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் தான் அது. ஹெல்ப்புன்னு சொல்கிறத விட எனக்கு இயற்கை மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, அதனால நான் க்ளீன் பண்ணுறேன். மலைக்கு வரவன் நீங்களும் இதை க்ளீன் பண்ண நினச்சிங்கன்னா பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. கடை வச்சுருக்கவங்க க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் வரவங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா மலையை வந்து இன்னும் மேலும் மேலும் உயர்த்த நம்மளுக்கு நல்ல ஒரு வழியாக இருக்கும். ஸோ எல்லாமே இந்த சிவபெருமான் புண்ணியத்தில் நல்லபடியாக நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ளீன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பருவமழைக்கு வந்து நிறைய யூடியூபர் வந்து போகிறாங்க. அவங்களாம் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா வருவாங்க. அதனால் நம்ம எல்லாருமே சேர்ந்தால் ஒரு பெரிய டீமாக ஃபார்ம் பண்ணி நம்ம பருவமலையை க்ளீன் பண்ணலாம். இப்போ நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த வழி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பருவமலை ஃபுல்லாகவே க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தா நம்மளுக்கு எங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.